திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதாயத்தில் இன்று நாம் 1251வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. பெற்றாள் பெருமை பெரிய மனோன்மணி நற்றாள் இறைவனே நற்பயனே என்பர் கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு ஒற்றாள் உலகம் புகழ் தனியாமே. பெற்றாள் பெருமை பெரிய மனோன்மணி நற்றாள் இறைவனே நற்பயனே என்பர் கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு ஒற்றாள் உலகம் புகழ் தனியாமே. விளக்கமாக 1250 உள்ளபடி சாதகர் பெற்ற திருவடிகளின் பெருமையை உடையவள் அனைத்துக்கும் மேலான இறைவனோடு எப்போதும் சரிசமமாக சேர்ந்தே இருக்கும் மனோன்மணி என்னும் இரவியானவள் நன்மையை தருகின்ற திருவடிகளை கொண்ட பரம்பொருளான இறைவனை சென்று அடைவது இந்த உலகத்தில் கிடைப்பதற்கு மிக அரிய பயனாகும் என்பதை அவனது திருவடிகளை அடைந்தவர்கள் கூறுவார்கள். அப்படி அடைந்த திருவடிகளால் பெற்ற ஞானத்தின் மூலம் இறைவனை அறிந்து கொண்டு தமது எண்ணத்திலும் அவனை வைத்து முழுவதும் அறிந்து கொள்ள முடிந்தவர்களுக்கு பொன் போன்ற இறைவனின் திருவடிகளை இந்த உலகத்திலேயே அடைய முடியும் என்பதால் அதற்காக இந்த உலகத்தில் பிறவி எடுத்து வந்து அவனோடு ஏகாந்தத்தில் தனிந்திருப்பதும் கிடைப்பதற்கரிய மிகப்பெரிய பேராகும் அப்படின்னு இதுல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு கற்றதன் பயன் இறைவனை பற்றுவது அப்படின்றாங்க. ஒரு கல்வி கற்றவன் அப்படின்னா அவனோட நோக்கம் எங்க போகணும் அப்படின்னா இறைவன் திருவடியை பற்றுவது. ரொம்ப அந்த தமிழ் இது அழகா சொல்லியிருக்காருங்க. அந்த அடுக்கு மொழியில பெற்றால் பெருமை பெரிய மனோன்மணி நற்றால் இறைவனே நற்பயன் என்பர் கற்றான் அறியும் கருத்து அறிவார்கட்கு பொற்றால் உலகம் புகைத்தனி ஆமே. நவசக்தியில ரொம்ப முதன்மையானவள் மனோன்மணி. அவள் அடிகளை பற்றி கூறுபவர்கள் யாருன்னா இறைவனின் அடிகளை அறிவற்ற நல்ல பலன்களை தரும் என்ற உண்மையை உணர்ந்த ஒருவர் கல்வியால் கற்ற பயன் எதுன்னா சிவன் திருவடியாகிய பொன்னுலகத்தில் சென்று புகுவதே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வேற மக்கள் யாரும் வரலையோ? சரி, இன்னும் 2 புத்தகங்கள் பார்ப்போம். ஒன்பது ஆற்றல்களிலும் முதன்மை பெற்றவள் மனோன்மணி. அவளை துணையாக கொண்டவர் இறைவனது திருவடியே ஈடற்ற நற்பயன் என்பர். கற்ற கல்வியின் திறத்தால் கருத்தறிவோர்க்கு அவளது திருவடி பேரு எளிதாக கிடைக்கும் அப்படின்னு ஆச்சாரியா அப்படின்ற ஒரு புத்தகத்துல கூறப்பட்டுள்ளது. அடுத்தது வாங்க கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1251. பெற்றால் பெருமை பெரிய மனோன்மணி நற்றால் இறைவனே நற்பயனே என்பர் கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு பொற்றால் உலகம் புகழ் தனியாமே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன்: Manonmani, who is Shivashakti, is supreme. True knowledge is Shivanyana. The truly learned thrive in eternal beatitude. Knowing the knowers, those rich in the wisdom of Shiva. Aspirants get initiated and come by the advent of knowledge. This knowledge leads to moksha, liberation. இப்போ இதில் பெற்றால் பெருமை பெரிய மனோன்மணி
இதில் வந்து பெற்றாள்ன்ற வார்த்தை சில பதிகத்தில் பெற்றான் பெருமைன்னு இருக்குது. போன பாட்டுல இருந்து நம்ம அப்படியே அருள் பெற்ற ஒரு அனுபவத்தை சொன்னதுனால பெற்றான் பெருமைன்றது எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பெரிய மனோன்மணின்ற பெருமை அவளுக்கு இருக்குன்றதை விட அந்த அருள் தான் பெருமை இல்லையா? அதனால போன பாட்டில் வந்து அவரோட அருள் அனுபவத்தில் அருள் பெற்றதை சொன்னதுனால பெற்றான் பெருமையே நான் எடுத்துக்கிறேன். பெற்றான் பெருமை என்ன பெருமைனா அந்த திருவடியை சேர்ந்தது, மனோன்மணிய தேவியோட திருவடியை சேர்ந்தது தான் பெருமை, பெரிய மனோன்மணி. நற்றால் இறைவனே நற்பயன் என்பர். நற்றால்னா திருவடி, இறைவனே நற்பயனே என்பர். அந்த திருவடியை நீங்கள் போய் சேர்ந்தாலே அதுதான் நீங்கள் பிறவி பயணம் அடைஞ்ச ஒரு நல்ல பயனாகவும், அவரே அந்த இடம் தான் நீங்கள் கடவுளை இறைவனை அடைஞ்சதாகவும் நீங்கள் எப்போ உணர முடியும்னா நீங்கள் மனோன்மணி தேவியின் திருவடியை அடைந்தால், அந்த பெருமையை அடைந்தால்தான் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதா அந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் நான் பார்க்குறேன். கற்றான் அறியும் கருத்து அறிவார்கட்கு. இப்போ கற்பதனால் நமக்கு ஒரு அறிவு வரும், அதோட கருத்து புரியும். அந்த கருத்தும் நமக்கு அறியணும், அந்த ஞானத்துள் ஞானம், அந்த உள்ள போய் அந்த ஞானத்தையும் அறியணும். அறிவார்கட்கு பொற்றால் உலகம் புகழ்தனியாமே. பொற்றால் பொன் ஒளியால் ஆன உலகம், முக்தி உலகம், அந்த மனோன்மணி தேவியின் திருவடி, அவளோட கான்சியஸ்னஸ், அவளோட விழிப்புணர்வு நிலைக்கு நம்ம போகிறது. புகழ்னா புகுதல், புகுதலே அடைதலே, அந்த திருவடியை அடைதலே தனியாமே, அதுவே ஒப்பற்றதாகும் நிகரற்றதாகும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் மொத்தமாக நான் பார்க்குறது என்னென்னா, அந்த திருவடியை போன பாட்டில் அவர் வந்து அந்த அருள் பெற்ற அனுபவத்தை சொன்னதுனால அந்த அருள் என்ன அந்த அருள்னா மனோன்மணியின் திருவடி, அவள் தான் பெரிய தேவி, இருக்கிற தேவிகளுக்கெல்லாம் முதன்மையான தேவியாக இருக்கிற அந்த திருவடியை போய் சேரணும். அந்த திருவடியை சேர்றதான் நம்மளோட பிறவி பயனே நம்ம அடைஞ்சதா இருக்கும். கற்றான் அறியும் கருத்தறிவார்களுக்கு, நம்மளை படித்தவங்க படித்து அதோட கருத்தை உணர்ந்தவங்களுக்கு, அந்த அறிவார்களுக்கு என்னென்னா உணர்ந்தவங்களுக்கு, நம்ம இப்போ படிக்கிறோம், இதோட கருத்தும் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை உணரவும் செய்யணும். அது வந்து அனுபவ அறிவாகவும் கொண்டு வரணும். படிச்சுட்டு அந்த கருத்தை உணர்ந்ததோடு இல்லாமல் அதை வந்து நடைமுறைக்கும் கொண்டு வந்து அந்த உணர்வு நம்ம எடுக்கணும். அந்த மனோன்மணி தேவியோட உணர்வு நிலைக்கு நம்மளை கொண்டு போகிற அளவுக்கு நம்ம பயிற்சி முயற்சி எல்லாமே இருக்கணும். இப்போ ஒரு இது படிக்கிறோம், அதில் வந்து மன தூய்மை தான் முக்கியம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, படிக்கிற அறிவும் இருக்குது, அந்த கருத்தும் நம்ம புரிஞ்சிருச்சு. இந்த இதில் வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா மன தூய்மை முக்கியம்னு சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து அந்த கடைசியில் அந்த கருத்தையும் அறியணும்னா நமக்கு அந்த கருத்தையும் உணரணும். அந்த கருத்தையும் உணரணும்னா அந்த மன தூய்மைக்கான விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வரணும். மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மணின்னு ஒரு 2-3 பாட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. மனோன்மணி தாயே வந்து நமக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றி நம்ம மன தூய்மையை வச்சுக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கணும். ஒரு யோக முறையிலையோ நம்மளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி யோக முறையோ இல்லை வந்து மந்திரங்கள் சொல்கிறதோ பிராணாயாமம் பண்ணியும் மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை சும்மா இருந்தாலே மனசை கண்ட்ரோல் பண்ணுறோம். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம தன்மைக்கு எது வந்து கரெக்டாக பொருந்துமோ அந்த தன்மையில் கொண்டு வந்து அதுக்கான பயிற்சி முயற்சியில் இருக்கும்போதும் நமக்கு மனோன்மணி தாய் ஹெல்ப் பண்ணுவா. அந்த இதை நம்ம உணரணும். கருத்தை உணர்ந்த அந்த கருத்தில் இருக்கிறத நம்மளும் உண்மையாக உணர்ந்தோன்னா அந்த பொற்றால் உலகம் முக்தி உலகமான மனோன்மணி தேவியின் திருவடியை நம்ம வந்து சேர்றது தான் நம்ம பிறவிக்கான பயனாக இருக்கும், அதுதான் ஒப்பற்றதாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாமா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கௌரிமாவுடைய அழகான கருத்தை கேட்டோம். நம்ம இந்த பாடல் ஒரு தானே.
என்னுடைய தெளிவுக்காக நான் பாடலை விடுவதை வாசிக்கிறேன். பெற்றாள் பெருமை பெரிய மனோன்மணி நற்றாள் இறைவனே நற்பயன் என்பது. கற்றால் அறியும் கருத்தறிவார்கட்கு பொற்றாள் உலகம் புகழ் தனியாமே. அப்படின்னா புகழ் அப்படின்னா அடையிறது. அப்போ அந்த வீடு புகழான், புகுந்து விட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த புகழ் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு பொருள். அப்போ பொற்றாள் உலகம் புகழ் தனியாமே அப்படின்னா அந்த அந்த இடம் தனி. அங்க போகலாம். எங்க போகலாம்? பொற்றாள் உலகம் புகழ் தனியாமே. இந்த பொன் வண்ணமான பொன்மயமான ஒரு இடத்திற்கு நாம் செல்லலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பொன் வண்ணமான அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு 4 பாடல் முன்னாடி பார்த்தோம். அவனுடைய சடை எங்கனம் இருக்கிறது? ஒளி வீசும் கிரணங்களை உடைய சடை அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஒளி வீசும் கிரணங்களை உடைய சடை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பொன் போன்ற ஒளி வீசக்கூடிய கிரணங்களை உடைய சடை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இடத்துக்கு நம்மால் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்பொழுது? கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு அப்படின்னு. இப்ப இந்த கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குரு பரம்பரைய சொல்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, கற்றான் எதை கற்றான்? நற்றாள் இறைவனே நற்பயன் என்று உண்மையை கற்றவர்கள். நற்றாள் இறைவனே நற்பயன் என்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை தவிர வேறு பயனே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு, ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு நம்ம பேருண்மைக்கு அருகில் செல்ல நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? முக்தி வேணும். முதல்ல முக்திங்கிறது கூட கடைசி. முதல்ல நினைப்பாங்க வீட்டுல இருக்கிறது பிரச்சனை எல்லாம் தீரணும், இல்ல பொன் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும், இப்படி ஒரு விஷயம். இன்னும் அடுத்த லெவல் போனா நான் ஒரு பெரிய கோவில் கட்டணும், அதுக்காக நான் இறைவனுடைய அருள் பெறுகிறேன். அது கோவில் கட்டுறது உலகத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தானே. ஏன் நம்ம ஏன் அதுவும் இறை பணி சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு நோக்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி முக்தி வேணும், அதனால நான் இனி பிறவா நிலை எய்த வேண்டும் அப்படிங்கிறதுதான் நம்ம நினைக்கிறோம் அல்டிமேட் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஐ திங்க் லைனையா நீங்க நோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அல்டிமேட் ஆன்மீகம் நினைக்கிறோம். ஆனா அதுவும் கூட இல்லை. அவனுடைய நற்றாள் இறைவனே நற்பயன், அவனை சென்று அடைவது உண்டுதான் குறிக்கோள். அதை தாண்டி வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. அதை கற்றான் அறியும். அப்ப எது கற்றான்? நற்றாள் இறைவன் கற்பயன் என்பர் அதை கற்றவன் அறியும் கருத்தை. அவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வது எங்கனது? பெற்றாள் பெருமை பெரிய மனோன்மணி. அப்ப அந்த மனோன்மணியினுடைய அந்த அருமையை உணர்ந்து கொள்ளுதல். நேற்றுக்கு சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? அணைந்தொழிந்தேங்கள் ஆதிதன் பாதம் அப்படின்னு. அப்போ அங்க போய் பிடிச்சிட்டா போறோம். அங்க ஆதிசக்தின்னு சொன்னாரு, இங்க பெரிய மனோன்மணி அப்படின்றாரு. வெறும் மனோன்மணின்னு கூட சொல்லல, பெரிய மனோன்மணி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளே பெரியவள். அவளுக்கு பல்வேறு உருவங்கள். நவசக்தியா இருக்கா, அஷ்டசக்தியா இருக்கா, அஷ்ட லட்சுமியா இருக்கா, நவசக்தியா இருக்கா. நவசக்தியிலயும் நிறைய ஒரு இடத்துலயும் இருக்கு, ஒரு தன்மையிலும் இருக்கா. 64 யோகினிகளாக இருக்கிறாள். இவ எல்லாமே நம்ம எதை சொல்றோம் அப்படின்னாக்கா, நம்ம இதெல்லாமே ஸ்ரீசக்கரத்துல அமைத்து பார்க்கலாம். அமைத்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெரிய மனோன்மணியாக விளங்கக்கூடியவர் யாரு அப்படின்னா, அந்த காமேஸ்வரியாக பிந்துவில் அமர்ந்து நம்மை ஆட்சி செலுத்தக்கூடியவர். அவளைதான் சொல்றாங்க. அப்ப அவளை அடைவதே நற்பயன். அப்ப நற்றாள் இறைவனே நற்பயன். அப்ப நம்ம இந்த இடத்துல அபேதமா தான் பார்க்கிறோம். சிவசக்தி ஐக்கியமான ஒரு நிலையை தான் பார்க்கிறோம். அததான் சொல்றோம், நற்றாள் இறைவனே நற்பயன் என்பர் கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு. அப்ப அந்த நிலையை கற்றான்னா வெறும் புக்ல கத்துக்கிறது இல்ல,
வெறும் சொல்லி கேட்கறது இல்ல. அதுதான் கருத்தறிவார்களுக்கு பின்னாடி வந்துடுறது. அப்ப இந்த இடத்துல ஒரு குருவா நிக்கிறார். கற்றான் எதை கற்றான்? நற்றால் இறைவனே நற்பயன் என்பதை கற்றவன் அறியும் கருத்தறிவார்கட்கு. அப்ப அவனுடைய எண்ணத்தை அறிவார்கட்கு. அப்ப இந்த இடத்துல யார நம்ம கற்றான் யார பார்க்கணும் அப்படின்னா திருமூலரை பார்க்கணும். கருத்தறிவார்கட்கு. அப்ப அவனுடைய கருத்தை அறிவார்கட்கு. அப்போ அப்ப வந்து திருமூல நாயனாருடைய கருத்தை அறிவார்கட்கு பொற்றாள் உலகம் புகழ்த்தனியாமை. அப்ப நம்மளதான் சொல்றாங்க. நம்ம அவருடைய கருத்தை நன்றாக அறிந்து உணர்ந்து கொண்டோம் என்றால் பொற்றாள் உலகம் புகழ் தனியாமை. நமக்கு தனி பாதகம். நான் சொல்லுவேன் இல்லையா, திருமந்திரமே நமக்கு அனைத்தையும் காட்டி தரும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பாத்தீங்களா. அதுதான் இந்த இடத்துல. அப்போ நம்ம ஒரு குருவை பற்றி கொண்டால் அந்த குரு எப்பேற்பட்ட குருவாக இருக்க வேண்டும்? நற்றாள் இறைவனே நற்பயன் என்று அறிந்து கொண்ட குருவாக இருக்க வேண்டும். அதற்கு அவன் எதை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? பெரிய பனோன்மணியினுடைய பெருமையை, அவளுடைய பொற்றாளை, அவளுடைய அருளை பெற்றவராக இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஒரு சாத்த பரம்பரையை வந்து சொல்றாங்க. இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நந்தியம்பெருமான் வந்து நம்முடைய திருமூலர் பரம்பரையில நந்தியம்பெருமான் முதலில் இருக்கிறாள். ஏன்னா நந்தியன் குரு அப்படின்னு சொன்னாரு ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் நந்தியே குரு திருமூலராக வந்தார் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கு. அந்த ஒரு புரிதலும் இருக்கு. ஆனா இந்த நந்தி யாரு அப்படின்னாக்கா, இந்த சாஸ்திரத்துல வழிபட்டவர்கள்ல நந்தி வந்து முதன்மையான அம்மையை வந்து சாஸ்திரத்துல வழிபடுறதுல வந்து நந்தி வந்து மிக மிக முதன்மையானவர். அப்போ அந்த பரம்பரையில வந்தவர். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சாத்த பரம்பரையை சொல்றாங்க. சாத்த பரம்பரையில நின்று வணங்கியவர்களின் காலடியில் நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு தனி இடம். நீ தனியா உனக்கு தனி ரூட். இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் போனா ஒரு 100 ரூபாய்க்கு தனிக்கு, 25 ரூபாய்க்கு தனிக்கு, 500 ரூபாய்க்கு தனிக்கு, 1000 ரூபாய் கொடுத்தா நேரம் கொண்டு போய் கோயில் சுவாமி முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சாத்த பரம்பரையில் நம்மை இணைத்துக் கொள்வோம் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தனி இடம் கிடைக்கும். நம்மால் மிக எளிதாக அம்மையை அப்பனை பற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம நந்திய பாக்குறோம். நந்தீசர் தான் மிகப்பெரிய சாத்தத்துல வந்து உரியவர். அவருக்கு சீடனாக வந்தவர் திருமூலர். நாம் திருமூலரை பற்றி கொள்ளும் பொழுது நம்மால் எளிதாக அம்மையப்பனின் அருளை பெற முடியும். அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. பொற்றாள் உலகம் புகழ் தனி அழகா போய் சேர்ந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்றாரு. சோ இது ஒரு ஈஸியான வழி. நான் உணர்ந்து விட்டேன், அதை முன்னாடி பாடல சொல்றாரு. இதுல வந்து உணர்ந்தா என்னை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இதான் ஒரு குருவனுடைய தன்மை. அந்த அந்த சொல்ல மாட்டார் குரு வந்து நீ என்னதான் வந்து நமஸ்காரம் பண்ண, இல்ல என்னுடைய வழியை பற்றிக்கொள்ளும் சொல்லவே மாட்டார். அவர் செயலை பார்த்து நாம் வந்து அவர் பால் ஈர்க்கப்படுவோம். அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது ஒருத்தர் நீ என்கிட்டவா நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன்னு சொன்னா அங்க ஏதோ நோக்கம் இருக்கு. அப்படியும் நடக்கும். எப்ப நடக்கும்? இவன் நம்ம கிட்டதான் வரப்போறான் கடைசி வரைக்கும், இனி காலம் இல்லை, இந்த பைத்தியத்துக்கு தெரியல அப்படின்னா உணர்த்துவாங்க. ஆனா நமக்கு நல்ல நேரம் இருந்தா அவங்க உணர்த்தும் போது புரிஞ்சுப்போம். இல்லைன்னா ஊரெல்லாம் சுத்திட்டு திருப்பி அவங்க கிட்டதான் வரும். குரு மாத்திரம் நமக்கு மாறவே மாறாது. யாருக்கிட்ட போனாலும் எங்க போனாலும் அந்த உள்ளுணர்வு வந்து தனக்கான எப்படி தனக்கான இணையை இதயத்தை வந்து நம்ம அடையாளம் கொள்கிறோமோ அதே மாதிரி தனக்கான குருவை வந்து தன்னுடைய மனம் தன்னுடைய ஆன்மா வந்து அடையாளம் கொண்டு கொள்ளும். மனம் எப்படி தன்னுடைய இதயத்தை அடையாளம் கொள்ளுமோ அந்த மாதிரி ஆன்மா வந்து தனக்கான குருவை அடையாளம் கொண்டு கொள்ளும். அப்ப எத்தனை பேர் கூப்பிட்டாலும் நீங்க பாத்தீங்கன்னா யோகியர்களுடைய சரித்தம் எல்லாம் நீங்க வாசி பாத்தீங்கன்னா எத்தனை பேரு கூப்பிடுவாங்க, வா வா நான் உனக்கு சொல்றேன். நான் மனசு ஒப்பவே ஒப்பாது. இல்ல நேதி நேதி நேதின்னு போவாங்க. ரேசில ஒருத்தர நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவோட புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. எனக்கு அந்த பேர் மறந்துச்சு. இட்ஸ் அன் இங்கிலீஷ் புக். நான் ஞாபகத்தி சொல்றேன். சுவாமி ராமா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய புஸ்தகம் ராமா தான் நினைக்கிறேன் அவர் பேர். அதுவும் கூட மறந்து போச்சு. அது வந்து வாசிக்கும் போது அவரு யூஎஸ்ல இருந்து இந்தியா வரும்போது நடந்து வருவாரு. ஒரு கட்டத்துல எங்க இருந்து
கண்டம் தாண்டி நடந்து வருவாரு. வரும்போது அநேக குருமார்கள் இந்தியாவை தேடி வருவாரு. அநேக குருமார்கள் தேடி தேடி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீ வா, நான் சொல்லித் தரேன். ஏன்னா இது தகுந்த பாத்திரம். நீ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஞானியர்களுக்கு. ஐயோ, இவன் நம்மகிட்ட வந்துட மாட்டானா, இவன் சொல்லி கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை தவிக்கிறது அப்படின்னு. ஆனா அவர் நேதி நேதின்னு சொல்லி போயிட்டே இருப்பாரு. அதற்கு பிறகு பிரபுபாதர் தான் முதல்ல பார்ப்பார். ஆனா பிரபுபாதர் இல்ல, இது இல்ல, இவர் இல்ல, என் குருன்னு சொல்லிட்டு தான் ஒரு எல்லாம் சுத்துவார். சுத்திட்டு வந்து திருப்பி வந்து பிரபுபாதர் கிட்டயே வந்து சரணடைவாரு. அற்புதமா இருக்கும் அந்த புஸ்தகம். அவர் தான் ஒரு கட்டத்துல, ஐ திங்க் அவர் தான் இப்போ வீரமாணி கிருஷ்ணாவோட தலைவர். அந்த புக்கு பேர் மறந்துச்சு. இந்த புக்கு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். மனுஷன் ஒரு குரு கிடைக்காம எவ்வளவு திண்டாடுறான். இதால ஏன் இப்படி நேதி நேதின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அப்ப வந்து நான் திருமூலரை பற்றி கொள்ளவில்லை. எனக்குள்ள யோகிராம் சுரத்குமார் உட்கார்ந்து ஸ்தூலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னால அதுக்கு மேல கத்துக்க முடியல. ஒரு தவிப்புல இருந்தேன் நான். அப்போ அந்த தவிப்புல இருக்கும்போது ஒரு குரு கிடைக்க மாட்டாரா, ஒரு குரு கிடைக்க மாட்டாரா. நான் என்ன நம்பினேன்னா, ஸ்தூலமாதான் சூட்சமா இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. சாரி, ஸ்தூலமாதான் ஒரு குரு வந்து கத்துக் கொடுக்க முடியும் நான் நம்பினேன். ஏன்னா எனக்கு அந்த சூட்சமத்தை உணரக்கூடிய பக்குவம் அங்க இல்ல. அப்ப வந்து அந்த புஸ்தகம் வரும்போது நான் படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒரு குருவுக்காக நம்ம அவ்வளவு ஏங்குறோம். ஆனா இவருக்கு இத்தனை பேரும் வைத்திருக்காங்க, ஆனா அவர் இப்படி தள்ளி போறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த புக்கு வாசிக்கும்போது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். ஆனா இப்ப எனக்கு புரியுது. அது அது வந்து அப்படி அமைஞ்சிட முடியாது. அப்படிதான் நானும் நிறைய பேரை பார்த்து பார்த்து இல்ல 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 இல்லன்னு போய் கடைசியில திருமூலரை பற்றியவுடன் ஆமா, இதான் 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 அப்படின்னு நான் பற்றி கொண்டேன். அத்தகைய ஒரு ஒரு தன்மையா இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் தனி பாதை தான் நமக்கு, இல்லைங்களா? அப்ப இது ஒரு அனுபவ சாட்சி. அவரோடது மட்டுமல்ல, அவரை பற்றியவர்கள் என்னுடைய கூட அனுபவ சாட்சி. சோ அந்த ஒரு விஷயத்த சொல்ற ஒரு மந்திரம், அதை உங்களோடு பகிர்கிறது இந்த நாட்காலில் சொல்லி பகிர்ந்தேன். நன்றிங்கம்மா, அருமைம்மா. உங்க அனுபவத்தையும் சொன்னது, இன்னும் அதோட சேர்ந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். விந்தியாம்மா, மியூட்ல தான் இருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1251வது திருமந்திரம். புகலிடம் பொன்னார் திருவடி. திருமந்திரம். பெற்றால் பெருமை பெரிய மனோன்மணி, நற்றால் இறைவனே நற்பயன் என்பர், கற்றான் அறியும் கருத்தறிவார்கட்கு பொற்றால் உலகம் புகழ்தனியாமே. கற்றான் கற்ற கல்வியினால் அறியும் கருத்து பெற்ற அறிவு. அறிவார் அறிந்த கல்வியாளர்கள். பொற்றால் பொன் போன்ற திருவடி. புகழ் தஞ்சம் என்றடையத்தக்க. தனியாமே சரியான பாதுகாப்பான இடம். திருமந்திரத்தின் பொருள்: சக்திகளில் எல்லாம் உயர்ந்தவள், பெருமை பெற்றவள் மகாசக்தி. மகான பெரிய சக்தி. அவ யாரு? அவ பேரன்னா மனோன்மணி. நற்பலன்களை அருளும் அவள் திருவடி துணையே. நம்மளுக்கு முதல்ல யாருடைய திருவடி துணையா இருக்குன்னா மனோன்மணியோட திருவடி துணை தான். இறைவன் திருவடி நல்லருள் தரவல்ல சேவடி என்பர். கற்ற கல்வியின் பயன் உணர்ந்த திறம் அறிந்த நல்லறிவாளர்களுக்கு அன்னையின் பொன்னார் திருவடிகளை தஞ்சம் என புகத்தக்க தனித்தன்மையான காப்பிடமாகும். அந்த பராசக்தியை வணங்கி பரம்பொருளாகிய திரு உயர்வு அப்படின்னு அர்த்தம்.
நம்ம சிவபெருமானை நாம் தஞ்சம் அடைய வேண்டும். அவருடைய திருவடிதான் நமக்கு முக்தியை தரக்கூடியதாக இருக்கின்றது. கழக வெளியீட்டில் உரையாசிரியர் சிறப்பாக உரை நல்கியுள்ளார். 9 திருவாற்றல்களுள் முதன்மை பெற்றவள் மனோன்மணி. அவளே அனைத்து பெருமையும் பெற்றவள். அவள் துணையாக இந்த சக்தியினுடைய துணையை பெற்று இறைவன் நல்ல திருவடியே அழிவில்லாத நற்பயன் என்று கூறுவர். சிவபெருமானுடைய திருவடியை அவளுடைய துணையை பெற்று நாம் அடைய வேண்டும் என்று உரையாசிரியர் பதிவிட்டுள்ளார். கற்ற கல்வியின் பயனாகிய கருத்தை அறிவார்கட்கு. இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன். திருமந்திரத்தினுடைய ஒவ்வொரு மந்திரத்தின் பொருளையும் நுட்பமா நம்ம முதல்ல வாய் விட்டு படித்து மனனம் செய்து அதனுடைய பொருளை அறிந்து சிவசக்தியை உணர்ந்து நாம் அவர்களை நாள்தோறும் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்க கற்ற கல்வியின் பயனாகிய கருத்தை அறிவார்கட்கு அவன் திருவடியாகிய விழுப்பேற்றினை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னா ஒழுக்கம் மேன்மையை தரும். நம்ம திருமந்திரத்தை படித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வு மேன்மையானதா இருக்கணும். இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான ஒரு நல்ல வழிகாட்டியா குருவா இருக்கிறவர் நம்ம திருமூலர் தான். அந்த விழுப்பேற்றினை எய்துதல் எளிதாகும், தனி சிறப்பாகும். பொற்றாள் உலகம் அப்படின்னா முக்தி உலகம் என்று பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, நன்றிம்மா. அர்ஜுனாரி ஐயா வாங்க. வணக்கம் ஐயா, வாங்க. வணக்கம். நம்ம இந்த கோவில்கள் எல்லாம் அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது ராஜகாளி அம்மா பத்திரகாளி அம்மா அப்படி பாட்டு வரும். எத்தனை அம்மன் அப்படின்னு கேட்டா கிருத்திகா சொல்லுவாங்க 64 கோடி 67 கோடியோ சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பின்னாடி இந்த கோடி அதிகரிச்சுக்கிட்டு கூட போலாம். ஆனா எத்தனை கோடி அம்மன் இருந்தாலும் பெரியவங்க யாரு அப்படின்னா மனோன்மணி தான். இந்த பெரியவங்க அப்படின்னா ஆற்றலால், அதிகாரத்தால், சக்தியால், எல்லாவற்றினாலும் அப்படிங்கிறனால பெரியவங்க அப்படின்னா மனோன்மணி தான். அவங்க தான் எல்லா. திருவள்ளுவர் சொல்றாரு, வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்ற. அந்த வானுரையும் தெய்வத்துல இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் சக்தியை கொடுக்கறது மனோன்மணி தான். அதனாலதான் அபிராமி அந்தாதியோட 5வது பாட்டிலே சொல்லிட்டாரு, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி. அவங்க என்ன பண்ணாங்களாம், வார் சடையோன்னா நீண்ட சடை, வார் சடையோன் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை. அதனால அவங்கதான் பெரிய மனோன்மணி. அப்படிப்பட்டவங்க தான் நமக்கு சொல்ல முடியும். எதை காட்ட முடியும் அப்படின்னா நற்றாள் நற்பயன். இங்கதாங்க நம்ம நேரம் திருக்குறளுக்கு போகணும். கடவுள் வாழ்த்துங்கிறது முதல் அதிகாரம். அதுல 2வது திருக்குறள் பாருங்களா, இந்த பாட்டுல இருக்கிறது அப்படியே அதுல இருக்கும். கற்றதனால், நம்ம எல்லாருமே கற்றதனால் படிச்சுட்டே போறோம். ஆனா அப்படி படிக்கக்கூடாது. கற்ற அதனால் அப்படின்னா கல்வியால் அப்படின்னு அர்த்தம். கற்ற அதனால் பயனென். அங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு திருவள்ளுவர். கேட்ட முதல் கேள்வி அதுதான். கற்ற அதனால் பயனென் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். நன்மையை தரக்கூடிய இறைவனுடைய திருவடி. அப்புறம் நற்றாள் நற்பயன். அங்க நற்றாள் நற்பயன்கிற வார்த்தையை ஏன் போட்டாரு அப்படின்னா அங்கதாங்க நம்ம ரொம்ப கவனமா சிந்திக்கணும். இப்போ டிவி ஸ்டேஷன் நடத்துறாங்கல்லங்க, அவங்கெல்லாம் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்கன்னுவாங்க. எஃப்எம் ஸ்டேஷன் நடத்துறவங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னுவாங்க. செல்போன் வைக்கிறவங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னுவாங்க. இதுல யாருமே
சிந்திங்க சிந்திங்க சிந்திச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா சிந்திக்க விடக்கூடாது, அது மாதிரி இருக்கும். ஆனா இங்கதான் என்னன்னா நம்ம சிந்திக்கணும். நற்றால் நற்பயன் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத யோசிச்சோன்னா, நற்றாள் அப்படின்னா வெறும் திருவடி அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் பொருள் புரியாதுங்க. நன்மையை தரக்கூடிய திருவடி ஒண்ணு, நன்மையை மட்டுமே தரக்கூடிய திருவடி ரெண்டு, தீமையை அகற்றக்கூடிய திருவடி, அது மாதிரி மரணத்தை கூட அகற்றக்கூடிய திருவடி, அதுதான் நற்றாள். அப்புறம் நற்பயன் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? பயன்ல பயன்கிறதுக்கு ஆங்கிலத்துல யூட்டிலிட்டின்னு, பெனிஃபிட்ங்கிறது ஒண்ணு, ஆனா யூட்டிலிட்டிங்கிறது தான் பயன்படுத்துதல் அப்படிங்கிறது. அப்ப அது எப்படி பயன்படும் அப்படின்னா, அதாவது ஆனந்தமாய தேனினை சொரிந்துன்னு வரும் மாணிக்க வாசகர். அந்த ஆனந்தமாகிய தேன் உண்ண 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 தெவிட்டாது. எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும் போதுங்கிற அந்த உணர்வு வராது. அதனாலதான் எக்கனாமிக்ஸ்ல ஒன்று சொல்லுவாங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு, குறைந்து செல் பயன்பாட்டு விதின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவோம், அது கிடைச்ச உடனே இவ்வளவுதானா அப்படின்னு வந்துடும். ஆனா அந்த தன்மை இந்த இடத்துல இந்த பயனுக்கு வராது. அதனாலதான் நற்பயன், நற்றாள் வந்தாதான் நற்பயன். நற்றாளை தவிர வேற எதுவும் நமக்கு நற்பயனை தராது அப்படிங்கறதுதான் நற்றாள் நற்பயன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல நான் உங்களுக்கு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரியனின்னு சொல்லியாச்சு. அடுத்தது கற்ற கல்வியின் கருத்தறிவார் அப்படின்னா, இந்த கல்வி படிக்கிறோம்ல, இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, லேர்னிங் ஃபார் ஏர்னிங், சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது என்னன்னா, மீண்டும் பிறக்க கூடாது, அதுதான் நோக்கம். மீண்டும் பிறக்க கூடாதுன்னா இப்ப இந்த உசிறு எங்க இருக்கும் அப்படின்னா திருவடியில இருக்கணும். அதான் அப்பர் பெருமான் சொல்லுவார், பொன்னார் திருவடின்னு. அதான் இந்த பாட்டுக்கு தலைப்பா விந்திய கௌரியமா சொன்னாங்க, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். நீங்க எப்ப அந்த தேவார பாட்டை எடுத்து படிச்சு பாருங்க, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம்னு ஒரு தேவாரம் இருக்கும். அது மாதிரி அந்த நம்ம கருத்தை சிந்திக்க வேண்டும். அல்ல வள்ளல் பெருமான் சொல்வாரு திருவருட்பால, புண்படா உடம்பும் புரைபடா மனமும், குற்றமில்லாத மனசு, தூய்மையான மனசு, பொய்படா ஒழுக்கம், அதாவது உண்மையாவே ஒழுக்கமா இருக்கிறது, பொருந்தி கண்படாது, கண்படாதுன்னா இடைவிடாது அப்படின்ற, கண்படாது நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன், கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகவரை நம்புகிறேன், நண்பனே எனது நலம் சார் பண்பனே நம்பினேன் உனையே கைவிடேல் எனையே அப்படின்ற மாதிரி அந்த தன்மைக்கு போறதுதான் கருத்து அறிதல் அப்படிங்கிறது. அந்த கருத்து அப்படிங்கிறது என்னன்னா, அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா, அது சிவபுராணத்துல சொல்வாரு மாணிக்க வாசகர், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், பொருள் அறிந்து சொல்வார்னு சொல்லல, பொருள் உணர்ந்து. உணர்தல்ங்கிறது 4வது நிலை, எல்லாருக்குமே தெரியும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அப்புறம்தான் உணர்தல். அது பொருள் உணர்ந்து சொல்லுவார். எங்க போவாங்க? செல்வர் சிவபுரத்தில் உள்ளார், அது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து, எல்லாரும் அவங்கள வணங்குவாங்களாம். அது மாதிரி சிவபுராணத்தோட நிறைவுல இருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் இந்த திருக்குறள்ல 36வது அதிகாரம் மெய் உணர்தல், அதுல ஒரு திருக்குறள் இருக்கும், அது மட்டும் சொல்லி நான் முடிக்கணும். அது ரொம்ப முக்கியமான திருக்குறள். இந்த உலகத்துல படிக்கிறவங்க
எதை காணணும் அப்படின்னா மெய்ப்பொருளை காண வேண்டும். அப்படி மெய்ப்பொருளை கண்டவர்கள் மீண்டும் இங்கே வரமாட்டார்கள். அந்த திருக்குறள் சொல்ல கற்று ஈண்டு, ஈண்டுனா இங்கு, கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். தலைப்படுவர்னா முயற்சி செய்வர், நினைத்து கொண்டே இருப்பர். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர். மற்ற ஈண்டு வாரா நெறி, மறுபடியும் இங்க வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சொர்க்கத்துக்கு போனா மறுபடியும் உண்டு. ஆனா இந்த இறைவனுடைய திருவடி இருக்கு பாருங்க, பொன்னார் திருவடி, திருவடி, அந்த புகழ், அந்த உலகத்துல போய் புகுந்துட்டோம்னா அங்க நமக்கு ஒரு புகலிடம் கிடைச்சிருச்சு. இந்த ஆங்கிலத்துல ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி புகலிடம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிறவி என்பது வராது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது மாணிக்க வாசகர் திருவாசகத்துல 4வது தலைப்பு போற்றி திருவுகள். நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல், நரகத்துக்கும் போக மாட்டாங்க, சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, மறுபடியும் பிறக்க மாட்டாங்க. நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல், அப்ப எங்க போவாங்க? பரகதி. பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த பரகதியை தான் இந்த இடத்துல பொன்னாகிய உலகத்தில் புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வைணவத்துல ஒரு கதை இருக்கும். நம்மாழ்வார் அந்த திருநாடு அலங்கரிக்க போகும்போது வைணவத்துல இறந்து விட்டார்னு சொல்ல மாட்டாங்க, திருநாடு அலங்கரித்தார் அப்படின்வாங்க. அப்படி திருநாடு அலங்கரிக்கும் போது பெருமாள் அங்க இருக்கக்கூடியவங்களெல்லாம் வச்சு எல்லா இடத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இறைவனே, இறைவனுடைய நன்மையை தரக்கூடிய திருவடியே நல்ல பயன் அப்படிங்கிறத யார் உணர்றாங்களோ அவர்களுக்கு அந்த சிவனுடைய திருவடியாகிய அந்த உலகத்தில் சிறந்த இடம் கிடைக்கும், உயர்ந்த இடம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இதுல 2 திருக்குறள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கற்ற அதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரேனின் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, அருமையா இருந்ததுங்கய்யா. எங்களை டெய்லி நீங்க அந்த தேவாரம் கூட்டு போறீங்க, திருவாசகத்துக்கு கூட்டு போறீங்க, திருக்குறளுக்கு சொல்லித்தரீங்க. எவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட கத்துக்கிறோம் ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி ரத்னாரியா. இந்த 2 குறளுமே மிக மிக பொருத்தமான ஒரு குறள்கள். அவ்வளோ அற்புதமா இருந்தது. நான் அந்த புக்கு நேம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னேன்ல, இஸ்கான் ராதாநாத் சுவாமி எழுதினது, தி ஜேர்னி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அமெரிக்கன் சுவாமி அப்படின்னு இருக்கும். அவ்வளோ அழகா பேசுவாங்க. அந்த 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 புக் தான். நான் அந்த புத்தகம் மறந்துட்டேன், பெயர் மறந்துட்டேன், ஆனா அந்த கண்டான் ஞாபகம் அந்த அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். தி ஜேர்னி ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அமெரிக்கன் சுவாமி பை ராதாநாத் சுவாமி. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி இஸ்கான் லீடர். ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அவரோட இன்னொரு புக்கும் கூட ரொம்ப நல்லா இருக்கும், ஜேர்னி வித்ன்னு. பட் இது படிக்கும்போதுதான் நான் சொன்ன அந்த உணர்வை நான் அடைந்தேன். ரொம்ப நல்ல புக்கு. நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. நீங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்றதும் திருக்குறளை பொருத்தி காட்டுறதும் அருமையா இருக்குங்க ஐயா. தொடர்ந்து எங்களுக்கு இது போல ஒவ்வொரு திருமந்திரத்துக்கும் சொல்லுங்க ஐயா. ஐயா, இன்றைய திருமந்திரத்துக்கு கழக வெளியீட்டுல 9 திருவாற்றல்களுள் முதன்மை பெற்றவள் மனோன்மணி அப்படின்னு இருக்குய்யா. 9 திருவாற்றல்னா எனக்கு என்னன்னு தெரியலையா, புத்தகத்திலையும் 9 அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல எழுதுற மாதிரி ஏதாவது எடுத்துக்குங்க. எடுத்துக்கிறீங்களா? சரி, நான் சொல்லிட்டே வரேன். முதல்ல 9ல இருந்து வருவோம். 9 நாதம், 8 விந்து, 7 சக்தி, 6 சிவம்,
5 சதாசிவம், 4 மகேஸ்வரன், 3 ருத்ரன், 2 திருமால், 1 பிரம்மா. நீங்க இப்படி பிரம்மால இருந்து போனீங்கன்னா நாதத்துல போய் 9வது முடிஞ்சிரும். இந்த 9ம் தான் ஆற்றல். இத விந்தியம்மா கவனிச்சிங்களா? ஐயா கேட்டுக்கிட்ட ஐயா, எழுதி. ரைட், சரி சரி. இந்த 9ஐயும் குறிப்பு எடுக்க முடிஞ்சதா? எழுதிக்கிட்ட ஐயா. இல்லைன்னா ரைட். இததான் அபிராம அதோட 19வது பாடல்ல ஒளி நின்ற கோணங்கள் 9ம் மேவி உறைபவளே அப்படின்னு அந்த பாட்டு நிறைவடையும். அததான் இந்த இடத்துல 9 அப்படின்னு சொல்றாங்க. இதுல உருவம், அருவம், அருவாரூபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது 4 நாளா வரும். அது இன்னொரு நாள் பார்க்கலாம். நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, தெளிவா புரிந்தது ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. நானும் குறிப்பு எடுத்துக்கிட்டேங்கய்யா. அந்த நாதம், விந்து, சக்தி, சிவம், சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், பிரம்மா, அதையும் இன்னைக்கு கற்றுக்கிட்டோங்கய்யா. அதேமாரி நீங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னீங்க, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், உணர்தல். அது நான் இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேங்கய்யா. அந்த எல்லாருக்குள்ளேயும் நானும் சேர்ந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வேற ஏதாவது கருத்துகள், கேள்விகள் ஏதாவது இருக்கா கேட்கும் தளத்தில் இருப்பவர்களுக்கு? நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கும் தளத்தில் இருந்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி.